CAPF 2024 prelims செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் 1 செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்டில் 51 கொஷின் வரையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கொஷின்ஸுமே யூபிஎஸ்சி, சிஎஸ்சி, சிடிஎஸ், சிஏபிஎஃப், ஜியோ சயின்டிஸ்ட், இது மாதிரி எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட சேனல் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 52nd கொஷின். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஹூ அமங் த ஃபாலோயிங் பிரசிடென்ட் இன் இந்தியா சென்ட் பேக் த போஸ்ட் ஆஃபீஸ் அமெண்ட்மெண்ட் பில் 1986 ஃபார் த ரீகன்சிடரேஷன்? ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்றத சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கவர்மெண்ட் வந்து யாருக்கு அனுப்புகிற லெட்டர் மீன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பர்சன் சென்ஸ், அதாவது யாரு நம்ம வந்து லெட்டர் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எந்த லெட்டர் வேணாலும் ஓப்பன் பண்ணி படிக்கலாம். என்ன ரீசன் சொல்லி அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டிக்காக அப்படின்னு சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட்ல அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அதாவது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ரைட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர்டில் பண்ணுதுங்கிறதுனால இதை வந்து ஹோல்டில் பாக்கெட் வீட்டில் போட்டு வச்சிருந்தாரு ஜியான் ஜைல்சி, ஓகேங்களா? ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து வித்ஹோல்டு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜியான் ஜைல்சி, ஓகேங்களா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் எம்ப்ளம் ஆஃப் மிலானோ கோஷியானா 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ், ஓகேங்களா? ஸோ வின்டர் ஒலிம்பிக்ஸ் ஆக்சுவலாக த நேம் ஆஃப் தி எம்ப்ளம் இஸ் ஃபியூச்சரா, கரெக்ட், ஓகேங்களா? த நேம் ஆஃப் தி எம்ப்ளம் இஸ் ஃபியூச்சரா. The emblem of the game was decided by popular vote for the first time in the history of the Olympic. So actually the future-ஆன்ற emblem வந்து ஏன் இதை மீன்ஸ் சூஸ் பண்ணாங்கிற மெத்தட் வந்து இதுதான், பாப்புலர் ஓட். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக இப்படி எல்லாம் ஓட் பண்ணி எம்ப்ளம் சூஸ் பண்ண மாட்டாங்க ஒலிம்பிக்ஸை, பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் எம்ப்ளம் வந்து ஃபியூச்சரா. ஸோ அது வந்து பாப்புலர் ஓட் மெக்கானிசம் மூலமா சூஸ் பண்ணாங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். So next question வந்து பாத்தீங்கன்னா who among the following statements which among the following statements with regards to Indian Maritime Initiative Sagar is correct? So Sagar அப்படிங்கிறது Maritime Initiative இவங்களே சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a platform for conducting joint naval exercise under Quad கிடையாது, ஓகேங்களா? ஸோ it aimed at promoting maritime cooperation with the countries of Indian Ocean region. ஸோ இதுதான் கரெக்ட், ஓகேங்களா? இதுதான் வந்து கரெக்ட். ஸோ சாகர் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மேரிடைம் கோஆப்ரேஷனுக்காக, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது பாருங்க. ஆக்சுவலா சேம் நான் இதுக்கு முன்னாடி போன வீடியோல சொன்ன மாதிரி இதே கொஸ்டின் இதே இடத்துல எப்படி ரிப்பீட் ஆயிருக்குன்றதை மட்டும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து COP26 எங்க நடந்துச்சு அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ COP26 வந்து யுனைடெட் கிங்டம். ஸோ யுனைடெட் கிங்டம் ஆப்ஷன் வந்து டி, யுனைடெட் கிங்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா COP27 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஜிப்ட்ல நடந்துச்சு. COP28 வந்து UAE நடந்துச்சு. COP29 வந்து அஜர்பைஜான்ல நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, சரி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ இது எப்படி ரிப்பீட் ஆகுதுங்கிறது மட்டும் பாருங்க கொஞ்ச நேரத்தில். ஸோ இது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அண்டர் which one among the following articles of the Constitution of India a member of civil servant whether of a union or state seeks protection from unlawful dismissal of services? Unlawful dismissal of services வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 311 இது வந்து பாத்தீங்கன்னா சிடிஎஸ் PYQ. சிடிஎஸ்ல சேம் கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. அதாவது seeking protection from unlawful dismissal from services. unlawful dismissal யாரையாவது டிஸ்மிஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஆர்டிகல் 311 படி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெமிடிஸ் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 311ல சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி சிடிஎஸ்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ which among the following statements is correct regarding UN clause? ஸோ UN clause ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா UN clause authorizes the UN Security Council to take direct action in the cases of dispute between states on sovereign right over exclusive economic zone. ஆக்சுவலா யூஎன் கிளாஸ் பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை பத்தி பேசுவாங்க? பேஸ் லைன், அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், இன்டர்னல் வாட்டர்ஸ், இதை பத்தி பேசுவாங்க. பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎன் ஆத்தரைஸ் பண்ணாது, சரிங்களா? யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆத்தரைஸ் பண்ணாது. ஸோ இந்த ஆத்தரைசேஷன் யூஎன் வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாடி,
செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஆதரைஸ்லாம் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2, UN clause defines contiguous zones and specific functions. ஸோ அதுதான் அவங்களோட வேலை. சரிங்களா? அதுதான் அவங்களோட வேலையை. கான்டிகியூஸ் ஜோன்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது அவங்களோட வேலை. ஸோ ஆக்சுவலாக 1 ராங் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேஷன் படி 2 and 4 தான் கரெக்ட். UN clause grants certain rights to landlocked states. ஆமாம், ஏன்னா நீங்க லேண்ட்லாக்டு ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி அக்சஸ் பண்றதுக்கு ஒரு சில ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ சுவிட்சர்லாந்து மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்ட்லாக்டு, லக்சம்பர்க். ஸோ இவங்கெல்லாம் வந்து சி அவங்களுக்கும் ட்ரேடிங் ரூட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாலுமே அது மாதிரி போர்ட்ஸுமே வந்து அக்சஸ் பண்றதுக்கு யூஎன் கிளாஸ்ல ஒரு சில ரைட்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா போத் யூஎஸ் அண்ட் இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா யூஎன் கிளாஸ் ராட்டிஃபை பண்ணிருக்கோம், யூஎஸ் பண்ணிருக்காது. இங்க நமக்கு ட்விஸ்டே போத்னு கொடுத்ததுனால நம்ம இந்தியா ராட்டிஃபை பண்ணிருக்குன்றத ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்போம். பட் யூஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண கிடையாது. ஆன்சர் வந்து 2 and 4. ஸோ ஓகே, இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்டிகோஸ் ஜோன், பேஸ் லைன், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி ஜஸ்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் லைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடற்கரையில இருந்து ஆரம்பிக்கிறது தான் பேஸ் லைன். ஸோ அதுக்கடுத்து இன்டர்னல் வாட்டர்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் சி அப்படிங்கிறது வந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரையும். இது எல்லாமே பேஸ் லைன்ல இருந்து ஆரம்பிக்கும். 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரையும் டெரிட்டோரியல் சிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து கான்டிகோஸ் ஜோன் அப்படிங்கிறது 24 நாட்டிக்கல் மைல்ஸ் வரையும், ரெண்டுமே பேஸ் லைன்ல இருந்து. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது தான் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரையும். இதுவுமே வந்து எங்க இருந்து? பேஸ் லைன்ல இருந்து. இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைசி வந்து பாத்தீங்கன்னா காமன்ஸ், எல்லாருக்குமே அக்சஸ் பண்ண வேண்டியது. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து அந்த கண்ட்ரிக்கு அது வரையும் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஜோன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃபிஷிங்ல இருந்து அதை தாண்டி வந்து நாடியூல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன், பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரையும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹைசீஸ், அதுல வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முதிமான் கமிட்டி. ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின். அவங்க ரெண்டுமே சம்பந்தமே இல்லாத கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தாலே போதுங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முதிமான் கமிட்டி ரெக்கமெண்டட் த செப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்ட் ஃப்ரம் ஆடிட் அஸ் அ நெசசரி ஃபினான்ஷியல் இன்ஃபார்ம். ஆக்சுவலாக முதிமான் கமிட்டிங்கிறது 1924 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் செட்டப்பை பற்றி, ஆக்சுவலாக அந்த டயார்கியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு டயார்கியை பற்றி பேசுறது தான் முதிமான் கமிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து டிராஸ்டிக்காக தப்பு. Indian Institute of Public Administration was set up on the lines of recommendation of Dr. Paul H. Abney. ஓகே, இது வந்து கரெக்ட். ஓகேங்களா? டாக்டர் பால் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ரெக்கமெண்டேஷன்ல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following reports stated that the budget is screened not a simple balance of tax receipts against expenditure, but as a sophisticated process in which instruments of taxations and expenditure are used to influence the course of economy. ஆக்சுவலா இப்படி இது வந்து சொன்னது வந்து எந்த கமிட்டின்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். பிளவுட் அண்ட் ரிப்போர்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஜஸ்ட் வரவு செலவு கணக்கு பார்க்கறது மட்டும் கிடையாது, எக்கனாமி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்னு சொன்னது வந்து இவங்க தான். ஓகே, ஸோ ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதனால 60th கொஸ்டின் கண்டிப்பா யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சா ஆல்ஸ் லிங்க் ஏதாவது இருந்தா நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ right, okay, which of the following statements are correct? Some rights containing part 3 of the constitution in India are enforceable against state only. ஆமாம். So part 3 is the fundamental rights வந்து பாத்தீங்கன்னா against state, which is safeguards the citizenக்கு ப்ரோவாகவும் ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் இருக்கிறது தான் அது. Some rights of part 3 of constitution in India are enforceable in favor of citizen only. ஆமாம், நான் இப்ப சொன்னதுதான் அப்படியே கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? So third some rights are contained
in part 3 of the Constitution of India are enforceable against both the state and individual. ஆமா, ஒரு இண்டிவிஜுவலை ஸ்டேட் கிட்ட இருந்தும் காப்பாற்றணும், அதே மாதிரி இன்னொரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்தும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 1, 2, 3 மூணுமே கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வரதுக்கு நிறைய இடத்துல வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாரி கமிஷன் வந்து சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஆக்சுவலாக வந்து கொத்தாரி கமிஷன் வந்து நம்ம சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ரிட்டன் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தான் கொத்தாரி கமிஷன். ஸோ சதீஷ் சந்திரா கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன் ஆஃப் மெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஆப்ஷனல்ஸ்ல வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண சொன்னது. பிசி ஹோத்தா கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் சிவில் சர்வீஸ் ஆஃப்டர் கிளாஸ் 12th. ஸோ அதை பற்றி சொல்லியிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அலங் கமிட்டி, ஸோ ரொம்ப ஃபேமஸ் கமிட்டி. அப்ஜெக்டிவ் மெத்தடாலஜி ஃபார் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட். ஸோ நம்ம போகிறோம் இல்லைங்களா ஃபைனலாக, ஸோ அதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் மெத்தடாலஜி வந்து செலக்ட் பண்ணது இவங்க தான். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Under the article, which one of the following articles of Constitution of India, the seats are reserved for scheduled caste and scheduled tribes in every municipality? ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா scheduled caste and scheduled tribes in every municipality. ஸோ எந்த ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 244A இருந்து ZA வரையும் வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ் அந்த scheduled tribes அதை பத்தி எல்லாம் டீல் பண்ணோம். பட் இவங்க பர்டிகுலரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீட்ஸ் ரிசர்வேஷனை பத்தி பேசியிருக்காங்க ஃபார் scheduled caste and scheduled tribes in every municipality. ஸோ இதை பத்தி சொல்றது வந்து ஆர்டிகல் 243T. நல்லா பாருங்க, ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ரிசர்வேஷன் அட் எவ்ரி முனிசிபாலிட்டியை பத்தி பேசுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது 243T ஆர்டிகல். அது 243Rல என்னது 243R, all seats in municipality shall be filled by the person chosen by the person who is directly elected. ஒன்றும் இல்லை, முனிசிபல் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட பவர் யூஸ் பண்ணி அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் முனிசிபல் ஆபீஸ்க்குள்ள இருக்கிற சீட்ஸை. அதுதான் வந்து ஆர்டிகல் 243Rல வந்து சொல்லியிருப்பாங்க. 243Sல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன், வார்டு கமிட்டிஸ், முனிசிபாலிட்டிஸ், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வார்டு கமிட்டிஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வார்டு கமிட்டிஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு முனிசிபல் பிரசிடென்ட் வந்து முனிசிபல் ஹெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், வார்டு கமிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எப்படி, ஒரு வார்டுல 3 lakh plus மெம்பர்ஸ் இருந்தா, அதாவது 3 லட்சத்துக்கும் மேல மெம்பர்ஸ் இருந்தா, பாப்புலேஷன் இருந்தா, அது வந்து ஒரு வார்டை வந்து வச்சு அவங்க கான்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ 243ZA ஃபைனலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்டோரல் ரோல் பத்தி பேசுறது தான், முனிசிபாலிட்டியோட எலக்டோரல் ரோல் பத்தி பேசுறது தான். ஸோ இது எல்லாமே முக்கியம். ஸோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட், which of the following statements are correct? The abolition of Official Secret Act 1923 was recommended in second ARC. ஆமாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ARC கமிஷனில் தான் Official Secret Act 1923 வந்து அபாலிஷ் பண்ண சொல்லுவாங்க. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் செலக்டட் இன் 2005. RTA எல்லாருக்கும் தெரியும். RTA வந்து பார்த்தீங்கன்னா 2005. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட், மிஷன் சக்தி. இது ரொம்ப பழைய கொஸ்டின், பட் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஆன்டி சேட்டலைட் மிஷன், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆன்டி சேட்டலைட் மிஷன். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு இஸ்ரோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேட்டலைட் அனுப்புவாங்க. அந்த சேட்டலைட்டை மிஷன் சக்தி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலயமா சேட்டலைட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அது மூலயமா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நிறைய டெப்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அது மூலமா கேஸ்லர் சிண்ட்ரோம்ஸ் வந்து திரும்பவும் ரீகோட் பண்ணியிருப்பாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதை ஆப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய ஸ்பேஸ் டெப்ரிஸ் வந்து இந்தியா கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு மிஷன் வந்து அனுப்பியிருப்போம். ஸோ ரொம்ப முக்கியம், பட் ரொம்ப ஓல்டு. ஓகேங்களா. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த காஸ்டியூம். நல்லா பாருங்க, இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. காஸ்டியூம் அண்ட் ஹெட் கியர் ஹேர் ஸ்டைல் இன் இந்தியா டியூரிங் 4th and 7th century AD. கொஸ்டினே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது, 4th to 7th century ADல இந்த காஸ்டியூம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்டியூம்ஸ், ஹெட் கியர், ஹேர் ஸ்டைலை பத்தி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. So first, there was marked preference of stitched garments as compared to any previous age. Stitched garments, ஓகேங்களா, கரெக்ட். Simple plaits without any floral embellishment dominated the hairstyle of women. ஓகே, கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். ஓகேங்களா. ஸோ கொஸ்டினே கொஞ்சம்
ட்ரிக்கியான கொஷின். சரி, ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். தி தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் met in London November 1922 without the participation of Congress. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அம்பேத்கர் அலாங் வித் ஹிந்து மகஜன் சபா இவங்க ரெண்டு பேரும் ஐ திங்க் அனதர் ஒன் மெம்பர், மொத்தம் 3 பேர் தான் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. The discussions in third roundtable conference led to the passing of Government of India. ஆமாம். ஸோ ஆக்சுவலாக தேர்ட் ரவுண்டபிள் கான்ஃபரன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு எல்லாமே அமால்கமேஷன் ஆஃப் 3 ரவுண்டபிள் கான்ஃபரன்ஸ் சேர்ந்து தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 did not favor the idea of provincial autonomy. ஆக்சுவலாக ப்ரொவின்சியல் அட்டானமியை பற்றி பேசுறதே அதுதான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ப்ராவின்ஸு சென்ட்ரு இதுல வந்து என்சிஆர்டில ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ப்ராவின்சியல் அட்டானமி வந்து எப்போ வந்து ப்ராவின்சியல் அட்டானமிக்கு வந்து பவர் வந்திருக்கும், அதுல இருந்து திரும்ப எப்போ சென்ட்ரலுக்கு போயிருக்கும், திரும்ப கடைசியாக ப்ராவின்சஸ்க்கு வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக 1935 வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராவின்சஸ்க்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து தப்பு. இந்த கவர்னர் வாஸ் நாட் கிவன் எனி பவர் இன் த ஆக்ட் ஆஃப் 1935 டு டேக் ஓவர் அண்ட் ரன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராவின்சஸ். ஸ்பெஷல் பவரே இதுதான். ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் பவரே வந்து இதுதான். ஓகேங்களா? தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தான் அவங்க ஒயிட் பேப்பர்னு சொல்லுவாங்க. தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல ஒயிட் பேப்பர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஃபைனலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த ஆன்டி சேட்டலைட் மிஷன் பற்றி சொன்னோம் இல்லைங்களா, டிஆர்டிஓ, இது வந்து ஒடிசா ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட், ஒடிசா. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த கொஷின். ஏன்னா இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் புத்திசம் ஜெயினிசம் பற்றி கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பட் இதில் வந்து டிரெக்டாக என்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடா, ஸோ திலக் மஞ்சிராய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனபால் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அது ஜெயின் ஸ்டோரிஸை வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல வச்சிருக்கோம். ஸோ இது வந்து தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஸோ நிக்காஹாத்து வந்து மெடிசன் இது வந்து லக்ஷ்மி சாராய் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இது வந்து ஆயுர்வேதிக் மெடிசனை பத்தி சொல்றது நிகாஹாத்து அப்படிங்கிறது. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். 2 கரெக்ட் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 and 3 பார்க்கணும். ஜெய்னி ஹரான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ராமாயணாவை பத்தி பேசுறது. குமாரதாசா எழுதுறது வந்து குமாரதாசா இது வந்து ராமாயணத்தை பத்தி பேசுறது. லாஜிக் கிடையாது. ஸோ 2 ஒன்லி தான் கரெக்ட். ஓகேங்களா? 2 only தான் கரெக்ட். Junaher inscription goes on to tell us during the religion of Rudraman in the year of 72. இங்க பாருங்க, நல்லா பாருங்க. In the year of 72 Sakayara, there are occurred in terrible storm. ஆக்சுவலா ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன, ஜுனாகர் இன்ஸ்கிரிப்ஷன்ல ருத்ரமான் பீரியட்ல சாக்காயரா 72ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு டெரிபிள் ஸ்டார்ம் நடந்திருக்குது. விச் வுட் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது இந்த சாக்காயரா 72ங்கிறது எந்த சிஇல வந்து எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன டேர்ம்ஸ்ல வரும், எந்த இயர்ல வரும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 150 சிஇ. ஓகேங்களா? இது அப்படியே எவ்வளவு ஈஸி பண்ணியிருக்காங்க பாருங்க. 72nd கொஸ்டின் பாருங்க. அப்படியே கன்சிடர் த ஃபாலோயிங் எராஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சாக்காயரா 78 CE பிளஸ் 72 அப்படின்னு போட்டிருந்தாலே 150 CE வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கால்சூரியரா 6th or 7th century CE. விக்ரமேரா 57 BC. குப்தான் ஏரா 4 CE. காமன் ஏரா, அதாவது ஏடியை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஏரான்னு மாத்திட்டோம் சிஇ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். இது அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே ரொம்ப லோயஸ்ட் வந்து நமக்கு வந்து 607 BC 57 BC. ஸோ விக்ரமேரா தான் ஃபர்ஸ்ட். ஸோ விக்ரமேராக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன வருது, விக்ரமேராக்கு அப்புறம் சாக்காயரா வருது. சாக்காயராக்கு அப்புறம் என்ன வருது, 78 CEக்கு அப்புறம் குப்தனேரா. சரி, ஓகே, எஸ் குப்தனேரா. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி.
ஓகே, 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ ஃபர்ஸ்ட் 4000 திவ்ய பிரபந்தம் யாரு பாடினாங்கன்னு தெரிஞ்சாலும் நமக்கு முடிஞ்சது ஆழ்வார்ஸ். ஸோ ஆழ்வார்ஸ் அவ்வளோதான், அவ்வளோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது, ஆழ்வார்ஸ். ஸோ இதை தான் நம்ம 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனி, பஞ்சாரா, தோப்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இது கேட்டிருக்காங்க, கண்டிப்பா இதை ஃபர்தர் இயர்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஸ் க்ளோத். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பீசஸ் ஆஃப் மென்ஸ் க்ளோத். இது வந்து பாத்தீங்கன்னா வாட் டேர்ம்ஸ் புனி, பஞ்சாரா, தோப்தி மென்ஷன்ட் இன் ஃப்ரீக்வென்ட்லி இன் பயோகிராஃபிஸ் ஆஃப் வைஷ்ணவைட் ரிஃபார்மர்ஸ் அசாம். வைஷ்ணவைட் ரிஃபார்மர்ஸ் அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்து புனி அப்படின்னா பீசஸ் ஆஃப் மென்ஸ் க்ளோத் தான் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ரவுலட் ஆக்ட், ஸோ ரவுலட் ஆக்ட் அனார்கிக்கல் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரவுலட் ஆக்ட் எது வந்து கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுலட் ஆக்ட் வந்து எதுக்காக பாஸ் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ரவுலட் ஆக்டோட எய்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்திருக்கும், கதர் மூவ்மெண்ட் நடந்திருக்கும். சரிங்களா, அதை வந்து கர்டைல் பண்றதுக்காக தான் ரவுலட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. என்சிஆர்டில வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது கிலாஃபட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகேங்களா, அப்போ 2 வந்து தப்பு. ஸோ இட் வாஸ் பாஸ்ட் பை த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஆமாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து வைல் காந்திஜி வாஸ் அரஸ்டட். ஆமா, ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து இதுதான் 144 மாதிரி தான். காந்தி வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வேற அலவுட் டு கண்டினியூ த ப்ரொடெஸ்ட். ஓகேங்களா, 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட். மகாநவமி திப்பா. ஸோ மகாநவமி திப்பா இது கண்டிப்பா இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மகாநவமி திப்பாங்கிறது விஜயநகர கிங்டம் சேர்ந்தது, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ விஜயநகர கிங்டம் சேர்ந்தது. விஜயநகர கிங்டமோட கேபிட்டல் வந்து ஹம்பி. அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ ஹம்பி கேபிட்டல் வந்து 14th செஞ்சுரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆஃப் விஜயநகர எம்பையர் வந்து ஹம்பி. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல 1986ல வந்து இந்த ஹம்பியை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விருப்பக்ஷா டெம்பிள் வந்து அங்கதான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். இட் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் தி ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் விஜயநகரா. ஓகேங்களா, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சரிங்களா. ஸோ நான் சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின். ஸோ பட் லாஜிக் வச்சு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். புந்தேலா ரிபல்லியன் அகேன்ஸ்ட் அவுரங்கசீப். ஸோ அவுரங்கசீப் வந்து பாத்தீங்க அப்படின்னா புந்தேலா ரிபல்லியன் அகேன்ஸ்ட் அவுரங்கசீப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. இந்த கொஸ்டின்ல அகேன்ஸ்ட் அவுரங்கசீப்பா இது என்னன்னு ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியல. பிகாஸ் புந்தேலா ரிபல்லியன் வந்து 1842ல நடந்த மாதிரி ஒரு சில சோர்சஸ் வந்து சொல்லுது. பட் இதுவுமே தப்பு தான். பட் இதுல வந்து சிவாஜி அட்வைஸ்டு சார்த்தசாலா டு ப்ரமோட் லோக்கல் ரைசிங் அகேன்ஸ்ட் அவுரங்கசீப். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா எனக்கு தெரியல. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட்ல இருக்கு. இஃப் எனிஒன் வாண்ட் டு கிளாரிஃபை ப்ளீஸ் கிளாரிஃபை அட் கமெண்ட் செக்ஷன். ஆனால் இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா தப்புங்க மீன்ஸ் கன்ஃபியூஷன் இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஸோ வெப்ல சர்ச் பண்ணும்போது இது கிடைக்கல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 தான் கரெக்ட். டச். ஓகேங்களா, ஆக்சுவலாக இது வந்து நல்லா இது வந்து லாஜிக் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ த டச் டிரான்ஸ்போர்ட்டட் சில்க் குட்ஸ் ஃப்ரம் பெங்கால் த்ரூ ஹூக்ளி. நல்லா பாருங்க, பெங்கால் த்ரூ ஹூக்ளி. இது வந்து 17th செஞ்சுரியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டச் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. த கிளவ் அண்ட் த கிளவ்ஸ் அண்ட் நட் மிக்ஸ். ஸோ நமக்கு வந்து முந்திரி பருப்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கிருந்து வாங்கியிருப்பாங்கன்னா அவங்க வந்து இந்தோனேஷியால இருந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, சூரத் கிடையாது. ஸோ கிளவ்ங்கிறது ஏலக்காய், நட்மெக்ஸ்ங்கிறது முந்திரி, கேஷ்யூ நட்டு. ஸோ இது ரெண்டுமே இந்தோனேஷியாலேருந்து வாங்கியிருப்பாங்க. இது வந்து என்சிஆர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 only கரெக்ட். ஸோ which naval force were erected by சிவாஜி? ஆல் 4 naval force were erected by சிவாஜி. இதுவுமே என்சிஆர்டியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸ்வர்ணதர்க், விஜயதர்க், சிந்துதர்க், கோலபாக் எல்லாமே இதெல்லாமே சிவாஜியோட இதில் தான் வந்தது. ஓகே. So next, which of the following statements about the economy of Assam in medieval period is correct? So Assam வந்து அஹோம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அசாம் வந்து ஃபேமஸ் ஃபார் அஹோம். ஸோ அஹோம் கேஸ்ட் எக்ஸல்ட் மேட்ச் லாக்ஸ் அண்ட் மேட் ஃபர்ஸ்ட் கன் பவுடர் இன் ஆர்டிலரி பீஸ். கரெக்ட். Assam adopted new crafts of base casting, making granulated sugar during this period. Correct. Satberi village in கம்பூர் வாஸ் நோன் ஃபார் ஸ்கில்லிட் மெட்டல் கேஸ்டிங். கரெக்ட். 3மே வந்து கரெக்ட். அஹோம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆர்டிலரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அதை வச்சே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது 3மே வந்து கெஸ் பண்ணி அடிச்சிடலாம்.
அதுக்கடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் பயோடெக்னாலஜிஸ் அப்ளை டு மேனுஃபேக்சரிங், நல்லா பாருங்க, ஃபார்மா ப்ராடக்ட்ஸ். ஃபார்மா ப்ராடக்ட்ஸை வந்து எந்த கலர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெட். ஓகேங்களா, ஃபார்மா ப்ராடக்ட்ஸை பற்றின இது வந்து மீன்ஸ் பயோடெக்னாலஜி வந்து ரெட் பயோடெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஒயிட் பயோடெக்னாலஜி என்னன்னு சொல்லுவோம். ஸோ ஒயிட் பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம், மீன்ஸ் எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறது தான். பட் அதோட எண்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர், ஸோ அதுக்கடுத்து வந்து பல்ப்பு, இது மாதிரி வந்து பண்றதுக்கு வந்து அதை வந்து ஒயிட் பயோடெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. கிரீன் பயோடெக்னாலஜி லைஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், அதுல வந்து பயோடெக்னாலஜி யூஸ் பண்றது. ப்ளூ பயோடெக்னாலஜி சிம்பிள், மெரைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி யூஸ் பண்றது ப்ளூ பயோடெக்னாலஜி, அவ்வளவுதான். In which of the organism did George J. Mendel conduct the experimentation of inheritance? So Garden P, ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப ட்ரெடிஷனலான கொஸ்டின், ரொம்ப ஓல்டு கொஸ்டின் இது. ஓகேங்களா, ஸோ இதுவுமே பிவைக்யூஸ் தான், பட் ரொம்ப ஓல்டு கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து இன் விச் லேயர் த பிளான்ட் டிஷ்யூ காட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சரை பார்க்கலாம், ஏன்னா இதெல்லாம் பியூர் சயின்ஸ். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த யூடியூப் சேனலில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு உண்டான கொஷின்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னுன்றதையும் பார்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ.